மறுதலிப்பாய். இது வார்னிங். ஏன் தெரியுமா? அவனை பாதுகாக்க விரும்புகிற கர்த்தர். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை பாதுகாக்க விரும்புகிறார். ஜாக்கிரதையாயிரு, சிக்கிக்காத, விழுந்துடாத, தெளிவாயிரு, கொஞ்சம் அமைதியாயிரு. திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுகிறேன், முன் ஜாக்கிரதை. ஈவன் ஸ்பெண்டிங், உங்கள் பணத்தை செலவழிப்பதில் கூட முன் ஜாக்கிரதையாக இருங்க. ஏதோ கையில் காசு இருக்குது, நான் விளையாடுறேன், அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் வாங்குறேன், இல்லை. ஞானம் இருந்தால் விவேகம் இருக்கும், ஞானம் இருந்தால் புத்தி கூர்மை இருக்கும், ஞானம் இருந்தால் தேவில், அதாவது ஜாக்கிரதை என்பது அதாவது நமக்கு எப்போ புத்தி வருது? சுட்ட பிறகுதான். ஆனால் ஞானம் உள்ளவர்கள் சுடும் முன்பதாகவே ஜாக்கிரதையாக இருப்பாங்க. இருக்கிறீங்களா? ஞானம் உள்ளவர்கள் நல்லா தெரியும், இந்த நபரோடு பேசுகிறோம், இந்த நபரோடு பழகிறோம், இப்போ நம்மளை இங்கே கொண்டு போய் தள்ளிடுவார். இன்றைக்கி நீங்கள் அக்கா, இன்றைக்கி நீங்கள் அண்ணன், இன்றைக்கி நீங்கள் ஐயா. ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு தலைவனுக்கு இது தேவை, ஒரு குடும்ப தலைவிக்கு இது தேவை, ஒரு குடும்ப தலைவனுக்கும் தேவை, ஊழியனுக்கு தேவை, ஊழியம் செய்கிற என்னை போன்ற மக்களுக்கு இது தேவை. இன்னைக்கு பேசுவாங்க, அது நான் சிக்கியிருக்கிறேன். உங்களை மாதிரி ஒருத்தர் இருக்கிறாங்களா? உங்களை பார்த்தாலும் தெய்வத்தை மாதிரி பார்க்குறாரு. உங்களை போல பேசுகிற பிரசங்கியார் உலகத்திலே இல்லை. நான் எவ்வளோ பிரசங்கியாரை பார்த்தேன், உங்களை மாதிரி பேசுகிற ஆட்களே இல்லை. உங்களை பார்த்தாலே ஒரு அமைதி, உங்களோட பேசினாலே ஒரு சாந்தம், எல்லாம் சொல்லுவான். பின்ன நமக்கே பாம்பு வைப்பான். ஆண்டு சொல்லி தருவார், பி அவேர், பி கேர்ஃபுல். திரும்ப இந்த உறவுகளில் கூட பாருங்களேன், அவன் சொல்கிறான், உன்னை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்ற வேண்டான், அடுத்த கண்ணையே நோண்டிடுறான். யோசித்து பாருங்க, உன் கண்ணுக்குள்ளே வச்சு என்னை காப்பாற்ற வேண்டான், உன்னை தங்கத்தட்டில் ஏந்து வேண்டான். புரியுதா உங்களுக்கு? நீ தகரத்தட்டில் அந்த தகரத்தட்டு கூட கொடுக்குறதில்ல. அவன் நிறைய குடும்பங்களை பார்க்குறேன், அவனே சம்பாதிக்கிறான், அவனே சாப்பிட்றான், அவனே செலவு பண்ணுறான். நேற்று கூட ஒரு குடும்பத்தை கேட்டேன், அவர் எவ்வளோ கொடுக்குறாருங்க, அவர் என்ன சம்பாதிக்கிறாருன்னு தெரியாது, என்ன செலவு பண்ணுறான்னு தெரியாது, ஏதோ அன்னைக்கு தேவைக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுத்துட்டு போவார். கவனியுங்கள், திரும்ப சொல்லுகிறேன், இந்த அதாவது ஞானமாக இருந்தீங்கன்னா யூ கேன் பி அவாய்ட் த ஃபெயிலியர். தோல்விகளை தவிர்க்கலாம், ஏமாற்றங்களை தவிர்க்கலாம், துன்பங்களை தவிர்க்கலாம், வேதனையை தவிர்க்கலாம், கண்ணீரை தவிர்க்கலாம், கலக்கங்களை தவிர்க்கலாம். திருமணங்களை கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இந்த நயவசனிப்பு, நய வாழ்க்கை, புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு போய் காட்டுறார், எனக்கு அங்கே இடம் இருக்குது, எனக்கு இங்கே இடம் இருக்குது, அங்கே இடம் இருக்குது, சுடுகாட்டெல்லாம் காட்டுறார். எனக்கு இங்கே